ஹாய் மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சிறுகடி வாசோட இன்னைக்கோட எபிசோட் ரிவ்யூ தான் மக்கள் போக. இன்னைக்கோட எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மனோஜ் வந்து ரோகிணி வந்து நம்ம முயாம் பேருன்னு சொல்லிட்டாரு. அந்த எலி பிடிக்க வரலன்னா இந்த ஒரு பிரச்சனைக்கு இருந்திருக்காது. அந்த பொண்டாட்டி கூட எப்படி குடும்பம் நடத்துறது, எவ்வளோக்கு வேற இதுவாகிடுச்சு, எலி பொறிக்குள்ள மாட்டின மாரி ஆயிட்டுமே அப்படின்னு வந்து மனோஜ் நினைக்கிறார் மக்களே. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, மீனா அவங்க வீட்டுக்கு வர என்னன்னு சொல்றது பார்த்தீங்கன்னா, மீனா வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரோகிணி வந்து இந்த விஷயத்தில் வந்து உண்மைதான் சொல்லுவாங்க. எந்த பொம்பளையும் இந்த விஷயத்தில் வந்து முயாமிக்கிற விஷயத்தில் வந்து தப்புலாம் சொல்ல மாட்டாங்க, அப்படி தான் கரெக்டாக தான் சொல்லுவாங்க. இவர் தான் உங்கள் அண்ணன் மனோஜ் தான் ஏதோ போய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. அதுக்கப்புறம் அந்த இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா, அவங்க மீனா அவங்க மனுஷன் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களும் வந்து மனோஜ் தான் ரோகிணி கரெக்டாக தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிற மக்களே. அதோடு அங்கே முடிஞ்சிட்டு விஜயா வந்து அட்வொகேட்டுக்கிட்ட பேசுகிற மக்களே. அட்வொகேட்டுக்கிட்ட என்ன பேசுனான்னு சொன்னேன், என் பையனுக்கு எப்படின்னா டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்கட்டு விஜயா பேசுகிற மக்களே. அதுக்கு அட்வொகேட் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, திருப்பி அவங்க மியூச்சுவலாக பிரிஞ்சாதான் முடியும், இல்லைன்னா முடியாது, அதான் அவங்களே சொல்லிட்டாங்களே, ரோகிணியை சொல்லிட்டாங்களே டைவர்ஸ் தர முடியாதுன்ட்டு அப்படின்னு சொல்கிற மக்களே. அதுக்கு வேறு வழியே இல்லையா, வேறு எந்த வழியும் கிடையாது, நீங்களாக தான் இதணும். இதே திருப்பியும் ரோகிணியே கேஸ் போடலாம், என் வயிற்றில் வளர்த்த குழந்தைக்கு அவங்க தான் அப்பா, மாதம் எனக்கு சம்பளம் தரணும்னு கேஸ் போடலாம், இல்லைன்னா ஜெயிலுக்கு கூட அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி, ஐயோ என் பையனை அப்படிலாம் அனுப்பக்கூடாதுன்ட்டு விஜயா சொல்கிற மக்களே. அது மாதிரிலாம் பண்ண முடியும், நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, அவங்கள மியூச்சுவலாக பிரிஞ்சுக்கலாம், இல்லைன்னா பிரியக்கூடாது அப்படின்னு சொல்கிற மக்களே. அதோட விஜயா வந்து முன்னே இருந்துருந்தாங்க. இதோட எபிசோட் உங்களுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய் பாய்.